யாவரையும் மீண்டுமாக கூட இந்த மாலை ஆராதனை விழா பார்ப்பதில் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்க மோஸ் கமலேசன் அண்ணன் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. நம்ம அதே தேவ பிரசனத்தோடு காத்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோட வேத வசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து சொல்லலாம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, மறுபடியுமாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மாலை கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பேசப்பட போகிற பரத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே தொனிக்க இருக்கிற நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் குடும்பத்தை நாங்கள் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தயவாய் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை எங்களுக்கு நீர் மன்னித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட கூட பேசுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேத வசனம் எங்களுக்கு வெளிச்சத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரியாக ஒரு 20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வேத வசனம். மறுபடியுமாக நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்கிற ஒரு கேள்வியோடு ஆண்டவராகிய தேவன் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், எனவே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை, திகையாதே, நீ முன்னேறி செல் என்கிற ஒரு 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 அடிப்படை வாக்குத்தத்தம். ஏன் அடிப்படைன்னு சொல்லி இதை தான் ஆரம்பிக்க போகிறார். எப்பயுமே அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, தமிழில் முதல்ல அதை சொல்லணும். எப்படின்னா, முதல் கோணல் அப்படின்னா மொத்தமும் கோணலாக போயிருமா. ஆரம்பம் சரியில்லைன்னா உனக்கு என்னது, மொத்தமும் அவுட்டு. இந்த மாதிரி சில சில உலகத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அது வேத வசனத்தின் மூலமாக எவ்வளவு உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே இங்கிருந்து எடுத்தது தான். நம்ம காலங்களுக்கு ஏற்றபடி அது உலகத்தின் வார்த்தைகள் என்று நம்ம சொன்னாலும், நீங்கள் கொஞ்சம் அதனுடைய சரித்திரத்தை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேதத்திலிருந்து பேசப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்க முடியும். காரணம் என்ன? இந்த இடத்துல ஆண்டவர் 5, 6 ஆகிய வேத வசனங்களிலே நீ பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டியது அவசியம், இந்த ஜனங்களை நீ நடத்தி நான் இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று 5 மற்றும் 6வது வசனங்களில் ஆண்டவர் பேசுகிறார். அதை தொடர்ந்து நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்ற ஒரு கேள்வியோடு பலம் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த இடத்துல ஆரம்பித்த யோசுவா தன்னுடைய ஊழியத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிரதானமாய், அதாவது மோசேவுக்கு பிறகு ஒரு மனுஷனோடு இணைந்து செல்லுவது ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த வழியில் நான் கடந்து வந்த பொழுது ரொம்ப எனக்கு மினிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு 3 அல்லது 4 வருடங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரன் அண்ணன் சாமியல், அவங்க பேர், விஸ்வவாணியினுடைய நார்த்து சென்னைக்கு அவங்க பொறுப்பாளர்களாக இருந்தாங்க. என்னுடைய ஆரம்ப ஊழியம் அவங்களோட தான். எனக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஊழியத்தினுடைய நிறைய காரியத்தை சொல்லி விட்டு வருவாங்க. ஒரு சில இடத்துல போனோன்னே இந்த காரியத்துக்காக நீ தான் ஜெபிக்கணும்னு சொல்லி என்னை பயிற்றுவித்தார்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம். அதைத் தொடர்ந்து சுமார் 12 ஆண்டுகள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இருந்த பொழுது அநேகர் என்னை பயிற்றுவித்தார்கள். அங்கிள் ஜானி ராஜர்ஸ் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. பியூட்டிஃபுல் கிட்டாரிஸ்ட். அவங்க கிட்டார் வாசித்து அவங்க பாடலை பாடுவாங்க. அங்கிள் தினகரன் கேம்பெயின்லலாம் அவங்கள ஒரு பாடலை பாட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மியூசிஷியன், அதே நேரத்தில் நல்ல ஆவியின் வரங்களை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அவங்களோட கூட நாங்கள் ட்ரெயின் ஆன ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அங்கிள் ஜானி ரோஜர்ஸ் அவங்க தான் வர்ஷிப் நடத்துகிறாங்க. நான் அவங்க பக்கத்தில் நின்று அவங்களோட கூட சேர்ந்து பாடி ஜெபித்து அது ஆவிக்குரிய அனுபவங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். அதை தொடர்ந்து சுமார் 6 வருடங்கள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அண்ணன் சாமியல் சுதாகர் அவர்களோடு கூட பல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் கூட சேர்ந்து அவங்க ஜேர்னியில் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனால் யோசுவா தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவாக இருந்தாலும் யோசுவா தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பயம், கலக்கம், திகில், ஐயோ இது சாதாரணமான பொறுப்பு இல்லையே, இந்த ஜனங்களை வழி நடத்தி வரும்போது மோசேப்பட்ட பாடு எனக்கு தெரியுமே, மன்னாவை கொடுத்தா போர் அடிக்குதுன்றானுங்க, இறைச்சி வேணுன்றானுங்க, தண்ணீர் இல்லைன்றாங்க, மோசேப்பட்ட பாடை நான் கண் கூட பார்த்துருக்கிறேனே, இந்த ஜனத்தை நம்மளால் நடத்த முடியாது, இப்போ பொறுப்பு என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப 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 கடினமான ஒரு பாதை, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். நான் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக கடந்த நாட்களில் சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். கடைசி அதிகாரம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம இதில் எடுத்துக்கொண்டு அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சில காரியங்களை வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். 24:15 கர்த்தரை சேவிக்கிறது. யோசுவாவினுடைய மரண நேரம் அல்லது அவனுடைய ஊழியங்கள் நிறைவேறுகிற ஒரு நேரம். இந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எப்படி நான் உனக்கு கட்டளையிடவில்லையான்ற ஒரு கேள்வியோடு கூட யோசுவாவினுடைய ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தாரோ அதை பிடித்து கொண்டு தன்னுடைய முடிவு வரைக்கும் ஜெயத்தோடு கூட ஓட்டத்தை ஓடினார். இப்போ ஜனங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு, உங்கள் இருதயத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நதிக்கு அந்த பக்கத்தில் உங்களுக்கு அந்நிய தெய்வங்கள் நிறைய இருந்தாங்க, ஆனால் நதிக்கு யோர்தானுக்கு இந்த பக்கம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை சற்று யோசித்து பார்த்து நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள் என்பதை இப்பொழுதே நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நேரம். அதை சொல்லி ஒருவேளை நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் பர்ஃபெக்டாக ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிட்டோம், அதை கன்ஃபஸ் பண்ணுறோம், உங்களுக்கு முன்னாடி அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நானும் எங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், நானும் என் வீட்டாரும். நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். முதல்ல நான் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம். இரண்டாவது என் வீட்டார், என் வீட்டில் இருக்கிற தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, யார் வீட்டில் ஒரு as a family. நான் இன்னைக்கு இதை ஒரு 4-5 விதமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி, அப்போஸ்தலருடைய நாட்களிலும் சரி, ஜெப ஆலயங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா விதங்களும், அதாவது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண விதங்களை பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடு வீடுன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு, இது கர்த்தருடைய வீடு, இது அவருடைய வாசஸ்தலம். இப்படி புதிய ஏற்பாட்டில் முதல் அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் ஆரம்பித்த நாட்களிலிருந்து, ஒருவேளை அதற்கு தனியாக சினேகாக, அதாவது ஜெப மண்டபங்கள் என்று ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதற்கு சில இடங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் ஜெபங்கள் அதிகமாய் நடந்த இடம் எதுவென்றால், ஒருவேளை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் கடைசி 2 அல்லது 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்த பொழுது, சீஷர்கள் மூலமாய், அதாவது அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவங்களுடைய செய்கைகளை பார்த்து எல்லாருக்குள்ள பயம் உண்டானது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பயம் உண்டானது என்றால், அதாவது இந்த குரூப்போட சேர்ந்துக்க கூடாதுங்கிற பயம் இல்லை. சிலருக்கு அதாவது ஆவிக்குரிய அனுபவங்களோடு கூட இருக்கிற குரூப்போடு சேர்றதுக்கு பயப்படுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவனுங்களுக்கு வேறு வேலையில் எந்நேரம் ஜபன்வானுங்க, எந்நேரம் மீட்டிங் ஓடுவாங்க. இந்த ஆவிக்குரிய கூட்டத்தோடு சில கூட்டம் சேராது. அந்த கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தால் அது ஆவிக்குரிய வாழ்க்கை, அவ்வளோதான். இங்கே அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 43 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. காரணம் என்ன? அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கான, அதாவது தக்கதற்கான, அதாவது உனக்கு எவ்வளவு வேணுமோ அதான் அர்த்தம். இன்றைக்கி எனக்கு என் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் தேவைன்னா அந்த தேவைக்கு மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம்,
அவங்க இந்த அப்போஸ்தலரிடத்துல போய் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்போ எனக்கு 46, 47 கவனிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் முதல்ல எங்க தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, ரெண்டாவது எங்கன்னா வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். சர்ச்சில் மட்டும் போனாங்கன்னு இருக்கா? அடிஷ்னல் என்ன இருக்கு? வீடுன்னு இருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே சர்வீஸ் காலையில் போயிட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. வீடுகளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களிலே ஜெபங்களானது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? யோசுவா நான் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், ஆண்டவரோட கூட பேசுறேன், நான் ஆண்டவருடைய நியமானங்களின்படி அவர் எனக்கு மோசேயின் மூலமாய் கற்பித்த நியாய பிரமாணங்களின்படி நான் செய்து கொண்டே வருகிறேன்னு சொன்னா அதை நான் யாருக்கும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய குடும்பத்தாருக்கும் அதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவர்களும் அந்த வழியில் நடந்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் வருகிறார்களா வரவில்லையா என்று என் குடும்பத்தாரையும் நான் சோதித்து பார்க்கிறேன். இதெல்லாம் முடிவில் தான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய முடிவை சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம். அப்ப வீடு என்பது ஜெபஸ்தலம். வீடு என்பது அங்க இருக்கிற எல்லாருக்கும், இது ஒரு 4 வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்னன்னா வீடு அப்படின்றோம். இன்னும் நீங்க இந்த பெண்டிகாஸ்டல் மிஷன் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்னே போட மாட்டாங்க, அவங்க ஃபெய்த் ஹோம் அப்படின்றாங்க, விசுவாச வீடு. அல்லேலூயா. ஒவ்வொரு சென்டருக்கும் பேர் என்ன? ஃபெய்த் ஹோம், விசுவாச வீடு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். அந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் உங்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். அப்போ நிறைய வார்த்தைகளில் வித்தியாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், வேறு என்னென்ன டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்துருக்குன்னா, ஜெபம் நடந்த இடங்களெல்லாம் அது வீடு, தேவனுடைய வாசஸ்தலமாக மாறிடுதான். பவுலும் சீலாவும் நைட்டில் ஜெயிலில் சிறைச்சாலையில் 2 பேர் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த இடம் என்னவா மாறிடுதான்? அது வீடாக, ஜெப வீடாக மாறிடுது. ஜெயிலு என்னவா மாறிடுது? ஜெப வீடாக மாறிடுது. ஜெயிலில் அவங்க துதித்து பாடி ஆராதிக்கிறத பக்கத்தில் இருந்த மற்ற ஷெல் இருக்காங்க பாருங்க, அதாவது மற்ற ஜெயில் இருக்கிற ரூமில் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. வேதம் அழகாக ரொம்ப தெளிவாக 23வது வசனத்தில் செம்மடி அடித்து அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டு நாளைக்கு இவங்களை கொண்டு முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லி ஒரு தொழுவ மரத்தில் கால்களை 24வது வசனத்தில் கட்டி வைத்து விடுகிறார்கள். 25, 26 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க 2 பேர் மாத்திரமில்ல, அந்த பக்கத்தில் இருந்த எல்லா ரூம்ஸ் இருக்கு பாருங்க, ஜெயிலில் இருக்கிற ரூம்ஸ், அவங்க எல்லாரும் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தூங்குறவன் பாதி பேர் தூங்கி இருந்திருப்பான், எவனோ ஒருத்தர் ராத்திரி உயிர் எடுக்கிறான்டா ஜெபம் பண்ணிக்கிட்டுன்னு. அல்லேலூயா. இன்னும் பாதி பேர், அப்பா இப்போவாது ஒரு ஜெப சத்தம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுது, ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணுது, இப்பயாவது கேட்குது. இவ்வளோ நேரம் ஒரு சத்தமும் தெரில. எவனோ 2 பேர் ராத்திரில என்ன பண்ணுறானுங்க? தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். நான் ஏன் இந்த ஜெயிலுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே அவங்க 2 பேர் மாத்திரம் அல்ல, அன்னைக்கு அவங்க இருந்தவங்க எல்லாரும் யார் தான்? ஜெயிலில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். யாரையும் சேர்த்து அங்கே அதிகாரி ஜெயிலரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜெயிலர் கூட அங்கே யோசிச்சுட்டு இருந்திருப்பான், இவங்களை இவ்வளோ அடித்து தூக்கி உள்ளே போட்டுச்சா, இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க நடுராத்திரில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்களே. அப்போது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்து விட்டது. இவங்க ஜெபம் பண்ணி துதித்து பாடி ஆராதிக்கிறாங்க. காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26வது வசனத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி அப்போஸ்தலர்களை பார்த்து அவர்களால் செய்யப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் உண்டாச்சோ, எப்படி ஜெப ஆலயத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடினாங்களே, வீட்டில் அப்பத்தை பிட்டார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கு. இங்க சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் ஆண்டவர் அசைகிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசைவு இருக்கா? எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் தான் போடணும் போல தருது. அல்லேலூயா. நீ வீட்டில் ஒரு அசைவையும் இன்னைக்கு பார்க்க முடியல. ஜோமன்னா நம்ம ஆட்கள்லாம் திட்டுது, சீக்கிரம் ஜெபத்தை முடிச்சு தூங்குப்பா அப்படின்னு. இன்னைக்கு வீடுகளில் இரவு நேரங்களில் ஜெப சத்தம் இருக்கிறதா என்றால், ஏசியை போட்டு வெயில் காலத்துக்கு நல்லா தூக்கம் தான் வருது. இது எதற்காக சொல்றேன்னா,
அது ஜெயிலா இருந்தாலும் அது ஜெபஸ்தலமாய் மாறிவிடுகிறது. ஆமென். அங்க சிறைச்சாலையின் அனுபவம் இங்க ஆவிக்குரிய அனுபவங்களாய் மாறிவிடுகிறது. அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அங்க இருக்கிற சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவன் மாதிரி நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணுங்கிற அளவுக்கு இவங்களுடைய ஜெபங்கள் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அது வீடாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, இன்னதில் நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜெபம் ஏறெடுக்கப்படுகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு ஃபேமிலி. சபை தான் குடும்பம், குடும்பம் தான் சபை. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு இதுக்கு நீ போகிற. நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகிறோம்? இன்னைக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு. வீட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு வாங்க. அல்லேலூயா. முதல்லலாம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த கேதரிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முழு ஃபேமிலியில் இருக்கிற ட்ரைப்ஸையும் பார்க்கலாம். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, வந்தவன் போன ஒரு பெரிய குரூப் அப்போ பார்க்கலாம். இப்போ காலங்கள் மாறிவிட்டது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போனால் என்னது போதும். ஒருத்தர் போனால் 4 பேர் வந்த மாதிரி அது கணக்கு. என் குடும்பத்துக்கு நான் வந்துட்டேன்னா 4 பேர் வந்த மாதிரி கணக்கு. அப்படி அல்ல. அப்போ ஜெபம் ஏறெடுக்கப்படுகிற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் அது சபை, அது ஒரு குடும்பம். அப்படிதான் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை இதே 16வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அப்போ வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களுடைய வழியில் வந்த ஒரு தீமோத்தேயுவை முதல் முறையாக பவுல் இங்கே 16 முதல் வசனத்தில் அவர் சந்திக்கிறார். அதன் பின்பு அவன் தொர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். இங்கே தான் முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சந்திக்கிறார். பார்த்தா அங்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்ன ஹிஸ்டரி இருக்கு? அவன் தாய் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. ஏங்க, வெறும் யூத ஸ்திரீன்னு சொல்லியிருக்கலாமே. அவங்க ஃபெய்த்தில் இருக்கிறாங்க, ஃபெய்த்தில் பில்ட் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் கட்டியிருக்கிறார்கள். விசுவாசத்தினால் தங்கள் வாழ்க்கையை கட்டப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பிள்ளை எப்படி இருப்பான்? அடுத்து அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். அவன் இருந்த ஊரில் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவன். பிள்ளை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நானும் அப்படின்றதோட நிப்பாட்டலையே. தன்னுடைய பிள்ளையை குறித்து ரெண்டு இடத்தினுடைய பெயரை சொல்லி அங்க இருக்கிற சகோதரர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்திருக்கிறான் தீமோத்தேயு. எப்போ? அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கிறதற்கு முன்பாகவே, அல்லது சந்தித்த அந்த நாட்களிலே அவன், அதாவது தீமோத்தேயுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. நீங்க பார்த்தீங்கன்னா அவனை வாப்பா என் கூட எங்க, அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, இவன் என் கூட இருந்தால் ஊழியத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா யாரை பார்த்து கூட்டு போகிறான்னா அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறான். பார்த்தா விசுவாச குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக விரும்பி என்ன பண்ணுறாரான், அங்கே இருக்கிற தன்னுடைய தகப்பன் ஆகிய அவனுடைய கிரேக்கன் என்னும் அவ்விடத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் தெரிந்தபடி அதிலிருந்து அவ்வளோதான் என்ன ஆகிப்போச்சுன்னா, மினிஸ்ட்ரிக்கு என் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறோம்? எப்படியாவது நல்லா வந்துருன்றோம், அவ்வளோதான். இப்படி வாப்பான்னு சொல்லலை, எப்படியாவது என்ன பண்ணு, தப்பிச்சு தேறி வந்துரு. வேதம் அப்படி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு பயங்கரமான மினிஸ்ட்ரி. என்ன மினிஸ்ட்ரி? சுவிசேஷகன். சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் பிலிப்பை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்கிறார். 8வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு
அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒரு பக்கம் பிலிப்பை வச்சு ஆண்டவர் ஏரியாவே அடிச்சு கலக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிலிப்புக்கு குடும்பம் இருந்துச்சா இல்லையா? பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. என்ன பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி? 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. 21வது அதிகாரம் அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சிசேரியா எனப்பட்ட அந்த பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்தோம். எங்க? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 7 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்புவினுடைய வீட்டுக்கு எப்போ போகிறாங்கன்னா 21வது அதிகாரத்தில் பவுலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் வீடு எப்படி இருக்குன்னா ஒரே தீர்க்க தரிசனம் தான். வீட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களை பற்றி ஜெவமணி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எவனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தப்பிச்சு வெளியே போக முடியாது. வசனம் எவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. வாசிக்க ஆசையாக இருந்தது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகிய கன்னியாஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கணும்? சாதாரண தீர்க்க தரிசனம் சொல்கிறதுன்னு என்ன வேடிக்கையா? ஆவியானவருடைய செயல்பாடுகள் முழுவதும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். உலகத்தை வெறுத்தவர்களாக தான் கன்னியாஸ்திரிகள்னு. திருமணம்லாம் உலக வாழ்க்கை எதுக்குங்க? ஆண்டவரோடு கூட இணைஞ்சிருப்போம், வரும்போது அவரோடு கூட போயிடுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை எப்படிங்க இப்படி வளர்க்க முடியும்? இன்றைக்கி டே வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. கேட்குறதுக்கு முன்னாடி ஆளை செலக்ட் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. அங்கே போய் பவுலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் பார்த்துருந்தம்போது பிலிப்பை ஃபேமிலியை பார்த்து அலறி இருக்கணும். கேட்டிருப்பாங்க, எங்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற வெளிப்பாடு என்ன? தீர்க்கதரிசிகளாகிய உங்களுக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகிய உங்களுக்கு அந்த கிருபை இருக்கும் அப்படின்னா கர்த்தர் எங்களை கொண்டு அடுத்து செய்ய விரும்புகிற காரியம் என்ன என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த 4 பெண் பிள்ளைகளிடத்துல அவங்க கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை பார்த்தா நமக்கு அந்த விருப்பம் இருக்காதா? ஐயா, என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன பேசுகிறாரு சொல்லுங்க, பழச விட்டுருங்க, இனி வரப்போகிறத சொல்லுங்கன்னு கேட்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்காக இதை சொல்கிறேன்டா, சும்மா இந்த வார்த்தை ஈஸி கிடையாதுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால்னு இன்னைக்கு நான் வேணால் சொல்லலாம், எப்பா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என் பெற்றோருடைய ஜெபங்கள், பரிசுத்தவான்கள் எனக்காய் ஜெபித்த ஜெபங்கள், எனக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன்னு. ஆண்டவர் உன்னிடத்தில் அதை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, உன் பிள்ளைகளை குறித்து கேட்பார், உன் சந்ததியை குறித்து ஆண்டவர் விசாரிப்பார், உன் பிள்ளைங்களை மாத்திர உன் பேர பிள்ளைங்களை வரையும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்படி தானே இருக்கு. யோபு எப்படின்னா சந்ததிகளின் சந்ததிகளை கண்டு பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் அப்படின்னா சும்மா அவனுக்கு 140 வயசு ஆண்டவர் கொடுத்தாருங்கிறதற்காக அந்த வசனம் அல்ல. 4வது தலைமுறையும் ஒரு ஆவிக்குரிய தலைமுறையாக இருக்கிறதை அவன் கண்டு சந்தோஷத்தோடு பூரண வயது உள்ளவனாய் அவன் மரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளைகள் இல்லையா, நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் இன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுவிசேஷத்து நிமித்தமாய் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். நான் சொல்லிக்கிறார் ஊழியத்தை விட்டு ரிசைன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2014 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. சமீபத்தில் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, அந்த பிள்ளைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அது எந்த குட்டியாக இருந்ததுன்னு தெரில, இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரில, ஃபோன் பண்ணி அங்கிள் 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 எனக்கு யாருன்னே தெரில. அப்புறம் என் வாட்ஸ்அப்பில் தான் நான் இருக்கேன், ஃபோட்டோவை அனுப்புன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இந்த ஃபேமிலியான்னு. 12 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னையும் என்னுடைய ஜெபத்தையும் நினைவில் வச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அப்படிப்பட்ட தெரியாமல் நான் எத்தனையோ தடவை இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னும் ஆந்திராவில் ஒரு ஊர் பேர் தான் எனக்கு தெரியும். அவங்க 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 அனுப்புகிற அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக நான் சொல்லலை, அதுவும் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளைகள் பாருங்கள், நான் எப்பயோ பெங்களூரில் ஜீசஸ் கால்ஸில் ஒரு ஜெபத்தில் அவங்களுக்காக நான் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு அவங்கள ஹைதராபாத்தில் கொண்டு போய் அந்த ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல அவங்கள ஒரு இடத்துல ஆசீர்வாதமாக வச்சுருக்கார்.
எனக்கு அவங்க ஃபேஸை நான் இன்னைக்கும் இப்பவும் சொல்கிறேன், தேவன் சாட்சி, அந்த மூத்த தாயாருடைய முகம் கூட எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஞாபகத்தில் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்ம மூலமாய் செய்ய விரும்புகிற காரியங்கள் என்ன? நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் உத்தரவாதம், நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம தான் உத்தரவாதம். சிலர் சொல்கிறாங்க வீடு ஜெயிலு மாதிரி இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்கள் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிச்சிங்கன்னா உங்கள் சிறைச்சாலையின் அனுபவம் ஒரு ஜெப வீடாக மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்து அது வீடு, அது தெருவாக இருந்தால் கூட அப்படி தாங்க. ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு தெரு பிரசங்கத்தில் மகிமையான காரியங்கள் நடக்குது? 4 பேர் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு தெரு முக்கில் போய் நின்று யாருக்கோ ஒருவருக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தெருவில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யும்போது நீங்கள் சின்சியராக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், வேத வசனங்களில் அந்த நாட்களில் நடைபெற்றதை பார்க்கிலும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு தீமோத்தேயுவை கர்த்தர் எழுப்புவார். ஆமேன். உங்கள் குடும்பத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமேன். இன்னும் அவருடைய சித்தம் எந்தெந்த விதங்களிலாம் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டுமோ அந்தந்த விதங்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அப்போ நாமும் நம்முடைய கடைசி நாட்களில் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய யுத்தத்தை, ஒரு யுத்த வீரன், ஒரு எழுப்புதல் வீரன் யோசுவா. இஸ்ரவேலர்களுக்கு முழு கானான் தேசத்தையும் சுதந்தரித்து அதை பங்கிட்டு கொடுத்த ஒரு மாபெரும் பொறுப்பை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதன் யோசுவா. ஆனால் தன் குடும்பத்தை பற்றி ஹிஸ்ட்ரி இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதை ஆண்டவர் நினைவில் வைத்து கடைசியில் கேட்ட கேள்வி அதுதான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றே தீர்மானம் செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய வீட்டாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும், கொர்நேலியோ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தானா. அவன் யூதன் கிடையாது, கிரேக்கன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது. அது பட்டணம், அவன் ஒரு 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 100க்கு அதிபதி. இத்தாலியா பட்டணம் அப்படின்னு இருக்கு, ரோமுக்கு அடுத்து இட்டாலி, அங்கே இருக்கிற ஆர்மி, அதில் ஒரு 100க்கு அதிபதி. ஆனால் அவன் பார்த்தா ஒரு புறஜாதியாகிய அந்நியனாகி அவன் பார்த்தா தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தான்னு வேதம் சொல்லுகிறார். நம்ம பரம்பரை கிறிஸ்துவர்கள், அல்லேலூயா. இன்னைக்கு மிஷினரி பிள்ளைங்களெல்லாம் இன்னைக்கு ஆர்டிஸ்ட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. மிஷினரி பிள்ளைங்கள்லாம் நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு தன் ஜீவனை அற்பமாக எண்ணி ஆண்டவர் காமிக்கிற இடத்துக்கு நான் போய் சுவிசேஷன் சொன்ன போன மிஷினரிமார்களுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கானுங்க. அந்த பெற்றோருடைய இருதயம் எவ்வளவாய் அங்கலாய்க்கும். அவங்களால இந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் கண்ணீர் வடிப்பாங்களே, நானும் என் வீட்டாருமோ என்று என்ன பண்ண முடியாது, அவங்களால சொல்ல முடியலையே. பிசாசு இன்னைக்கு பல விதங்களிலே நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறான். நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உங்களுடைய ஜெபந்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு பெற்றோராகிய நம்முடைய கரங்களிலே யோசுவாவை போல ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை கொடுத்த யோசுவாவுக்கு தன் சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எனவே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவரே, யோசுவாவை போல ஒரு எழுப்புதல் வீரனாக மாத்திரமல்ல ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து நானும் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அந்த நாட்களில் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவரே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, பிலிப்புவினுடைய மகள்களுக்கு 4 பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எனக்கும் தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கும் தாங்க. இனி வரப்போகிற ஆண்டவரே இந்த கடைசி காலத்தை சந்திக்க போகிற ஆண்டவரே சந்ததிகளுக்கும், ஆண்டவரே எங்கள் ஃபேமிலியில் வருகிற எங்களுடைய சந்ததிகளுக்கும், எங்களுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும்
அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, வேத வசனம்தான் அவங்களுக்கு ஆண்டவரே ஆயுதங்களாக இருக்கணும். விசுவாசம்தான் ஆண்டவரே அவங்களுக்கு பலனாக இருக்கணும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் பெற்று ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிசாசினுடைய பிடியில் இருக்கிற பலவிதமான உலக காரியங்களில் இருக்கிற ஆண்டவரே மாம்சத்தில் விழுந்து போய் இருக்கிற எல்லா வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், ஆண்டவரே பெரியவர்கள், ஆண்டவரே அடுத்து வரப்போகிற சந்ததிகள் எல்லாரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிசாசின் தந்திரங்களில் இருந்தும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, பிசாசினுடைய கண்ணியை வைத்திருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய பாதங்களை தப்புவிப்பீராக. ஆண்டவரே, பிசாசினுடைய போராட்டங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேற்கொள்வதற்கு வேண்டிய விசேஷித்த அபிஷேகத்தை தருவீராக. இந்த மாலை இந்த கூட்டத்தின் மூலமாய் எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட, ஆண்டவரே எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே சிறைச்சாலையில் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை அவருடைய கண்கள் கண்டதே. அப்படி எங்கள் வீட்டில் இருக்கிற, பக்கத்து வீட்டில் இருக்கிற, ஆண்டவரே எங்களை சார்ந்து அருகில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் கரங்களில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு எங்கள் குடும்பத்தின் மீது இந்த ஆசீர்வாதத்தை நீர் வைத்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபங்களின்படியே நீர் எங்களுக்கு பதில் தந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதியமாக செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டுகிறோம். சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், எல்லா தேவ பிள்ளைகளோடும், பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you all. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த இடத்துல கூட்டங்கள் நடைபெறும். நான் இந்த இடத்துல இருந்தாலும், வெளி தேசத்துக்கு போயிருந்தாலும், லைவில் ப்ரோக்ராம் வராமல் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வாங்க. குழுக்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை டீம்ஸ் சரியான நேரத்துக்கு வந்தாங்கன்னா ஆன்லைன் மூலமாக மற்ற காரியங்களை ஒளிபரப்பு செய்யுங்க. கர்த்தர் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you all.